ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு பீகாக் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பாடி பார்ட் வந்து திலகம் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணுறோம். நம்ம லோட்டஸ்க்கெலாம் பெட்டல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெட்டலை வந்து இப்படி திருப்பி போட்டுட்டு இப்போ அந்த பெட்டலுக்கு மேலே வந்து ஒரு நயன் மாதிரி ஒரு கொம்பு மாதிரி போடுறோம். நயனு 6 அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஓவல் ஷேப் மாதிரி வரணும் அந்த ஃபேஸ் நல்லா. அதுக்கு கீழேருந்து நல்லா பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வரணும். ஒரு இதழ் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு இந்த பக்கம் கீழே வந்து ஒரு கொம்பு மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம தோகை போட போகிறோம். தோகைக்கும் நல்லா நீளமாக இழுத்து இந்த மாதிரி ஃபெதர்ஸ் போடணும். இது வந்து ரஃப்பாக கூட சன்னமாக போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் திக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே அந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து மேலே எடுத்ததுமே ஃபஸ்ட்டு நல்லா திக்னஸ் பண்ணிக்கணும். திக்னஸ்னால் நல்லா அந்த ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கு கீழே நீங்கள் உள்ளே என்ன ஃபில்லிங் வேணாலும் கொடுத்துக்கலாம் அந்த பாடி பார்ட்டில். அந்த இப்போ தாமரை மாதிரி அந்த தாமரை இதழ் மாதிரி போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நான் ஒரு ஃப்ளார் போட்டு ஹம்ஸ் போட போகிறேன். இப்போ பெரிய ஹம்ஸ் போடணும். உள்ளே நீங்கள் இந்த ஃபில்லிங் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஃபில்லிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பெரிய ஃப்ளார் போட்டு சின்ன ஹம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பெரிய ஹம்ஸ் போட்டு இந்த மாதிரி திக் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் உள்ளே ஃபுல்லாகவே ஹம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்பைரல் கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுத்துக்கோங்க. இல்லை உள்ளே ஃபுல்லாக செக்குடு கொடுக்க போகிறேன், அங்கங்கே டாட் வைக்க போகிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த மாதிரி உள்ளே ஃபில்லிங் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்து திக் பண்ணுறேன். நம்ம வந்து எப்பயுமே அவுட்லைன் வந்து சன்னமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திக் பண்ணினோம்னா நம்மளோட அந்த ஃபினிஷிங்கே நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ ஃபேஸ்க்கு பாருங்கள், நடு சென்டரில் ஒரு லைன் மாதிரி போட்டு டாட் வந்து நல்லா போல்டாக வச்சுருக்கேன். அப்படியே நோஸும் வந்து நல்லா நீளமாக கொடுத்துருக்கேன். அதை வளைச்சிங்க, அந்த நோஸை நல்லா வளைச்சிங்கன்னா வாத்துக்கு வர நோஸ் மாதிரி போயிடும். அதை நல்லா ஷார்ப்பாகவே நீளமாக இழுத்து விட்டோம், வி மாதிரி இழுத்தோன்னா தான் பீகாக்குக்கு வர நோஸ் மாதிரி தெரியும். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாடி பார்ட்க்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஹம்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள், நீங்கள் திக்னஸ் பண்ணாதனால ஒரு மாதிரி இருக்குது. திக்னஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பீகாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபெதர்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் போட்டுக்கலாம், இல்லை திலகம் மாதிரி போட்டுக்கலாம். நான் நிறைய நெகட்டிவ் ஃபில்லிங் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நான் இதில் வந்து அந்த திலகம் ஷேப் போட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ ஃபேஸில் பாருங்கள், ஹெட்டில் பாருங்கள், ஒரு டபுள் லைன் மாதிரி கொடுத்து அதை வந்து நல்லா திக்னஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த பீகாக் வந்து எடுத்து காமிக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் திக் பண்ணுறேன். திக் பண்ணாமல் பீகாக்குக்கும் இப்போ திக் பண்ணி வர பீகாக்குக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதை வந்து ஒரு 2 டைம்ஸ் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் திலகம் எப்படி போட்டிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு ஒரு திலகம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் 2 திலகம் போடுறேன். இப்போ மறுபடியும் 3 திலகம் போட போகிறேன். மறுபடியும் 3 திலகம், 3 இல்லைன்னா 4 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? மறுபடியும் 2, 3 அந்த மாதிரி வரும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வந்து திலகமை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ 2 மறுபடியும் கீழே வரும்போது 1 இதோட முடிஞ்சிடும். இந்த திலகம் ஃபஸ்ட்டு அவுட்டர் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வந்து ஒரு திலகம் போட்டு நல்லா திக் பண்ணிக்கோங்க. உள்ளே மட்டும் திக் பண்ணுங்கள். அந்த குட்டி திலகம் வந்து நல்லா டார்க்காக திக் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். நெகட்டிவ் ஃபில்லிங்கே தான் இதுவும். நெகட்டிவ் ஃபில்லிங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளார் வச்சு தான் பண்ணியிருப்பீங்க. இந்த திலகம் போட்டு நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரியலாக ஒரு பீகாக் இருக்க மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அந்த திலகமில் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் நல்லா போல்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நெகட்டிவ் ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் போட்டுட்டு அதில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்து தான் ஃபில்லிங் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த திலகத்துக்கும் வந்து நல்லா திக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபில்லிங் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா தெரியும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் என்னென்ன கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மெஹந்தி கிளாஸ் பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸாக தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். பீகாக்லேருந்து ஃபிகர் ஒர்க்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் கற்றுக்கணும், யூடியூப் பார்த்தே கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போடுவேன். நீங்கள் இதிலேயே பார்த்து கூட லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணிட்டா பீகாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் இன்னும் கட் ஒர்க் மாதிரிலாம் வந்து பீகாக் வந்து ஃபெதர்ஸ் வரும். அதெல்லாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.